மழைக்காலம் ஆரம்பித்து விட்டதனால் சாலையெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது. சாக்கடைகள் நிறைந்து போகிறது. இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால அது பரிச்சாத்த முறையில் நடவடிக்கை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு. மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி, மதுரை மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி போக வேண்டியிருக்கு. அமைச்சர் அவர்கள் இந்த பால வேலையை துரிதமாக முடித்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன முடிவு எடுக்க போறார், என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அமைச்சர் அவர்கள், உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. எப்ப அந்த பால வேலை முடியும், எப்ப மதுரை மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக விடிவு காலம் இல்லாததைத்தான் விடிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர், நகரப்பகுதியை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனோன்னு அவர் வீட்டுக்கே போனேன். அப்புறம் போனால் அவர் எங்கேயோ பங்களா கட்டின்னு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கோரிப்பேரம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போகிறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார். ஒரு அமைச்சராக இருந்தவராச்சே, சங்கடப்படக்கூடாது, அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றதுக்கு நான் போனேன். கால நேரத்தில் வாக்கிங் டைம்லேயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் தளபதி 3 பேரும் தான் போனோம். அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் 100 ஆண்டு காலமாக கேட்டது. அங்கே பல பிரச்சனைகள், அடகுறங்கிறது, ஆற்றுல இறங்குற பொழுது மண்டகப்படி இருக்கிறது, அங்கே பாலம் கட்ட முடியாது என்று ஒரு பகுதி. இன்னொன்று நாம் வணக்கத்திற்குரிய நம்ம வணங்குகிற தேவர் திருமகனுடைய சிலை ஒரு பகுதி, அதுக்கு ஒரு குழு. இவைகளெல்லாம் பலமுறை கூட்டி நானே நேரடியாக பேசி பலமுறை பேசி மண்டகப்படியினுடைய அதனுடைய உரிமையாளர்கள்லாம் பேசி அவர்களை சரி செய்து, அதே போன்று நம்முடைய வணக்கத்துக்குரிய தேவர் சிலையை வைத்து அவர் அதையும் அந்த குழுவிடெல்லாம் பேசி இந்த கோரிப்பாளையம் பாளையம் என்பது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதுக்கு அடிகோல் விழாவும் நடத்தப்பட்டு அந்த பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ எப்பொழுது சில நேரங்கள் நாம் திட்டமிடுகிறோம், ஆனால் திட்டமிடுகிற பொழுது அது சில நேரங்களில் அது முறையாக 90% நடக்கும். சில நேரங்களில் பார்த்தா இயற்கை, நாம் திடீர்னு மழை வந்துடும், திடீர்னு புயல் அடிக்கும், கொஞ்சம் தள்ளி போகும். அந்த அடிப்படையில் இப்போ எங்களை துறையை பொறுத்தளவுக்கு, கோரிப்பாளையம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு ஜனவரி மாதம் திறக்கலாம் என்று திட்டமிடப்பட்டு பணிகளை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் நல்ல எண்ணம் இருந்தாக்கா அந்த ஜனவரி மாதம் திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன நெரிசல் பகுதி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்பல்லோ மருத்துவமனை பாலம். அந்த அப்பல்லோ மருத்துவமனை பாலம் என்பது இந்த நவம்பர் மாதமே திறக்கலாம் என்று முடிவு செய்து திட்டமிடப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2 பாலங்களும் இந்த கட்டி முடித்த உடனே, அதுவும் இன்னும் சொல்ல போனால் மேற்கு பகுதியில் அந்த தொகுதியில் இன்னொரு பாலமும் அதுவும் கட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கட்டி முடித்த உடனே மதுரையில் இந்த நெரிசல் என்பது அது குறைவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று வைகை வடகரை பாத்திமா கல்லூரி முதல் புறவழிச்சாலை ஒன்று டிசம்பர் மாதம் இணைப்பு சாலையை திறப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு அதையும் செய்திருக்கிறோம். வைகரை வடகரையில் இருந்து சாக்குக்குடி முதல் பூவத்தி சாலை வரை நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முடிஞ்ச உடனே ஏதெல்லாம் பட்டியலிடுறேன்னு சொன்னாக்கா, இதுக்கு இந்த மதுரைக்கு விடிவு காலம் பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் இத்தனை கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இத்தனை பணிகள் நடைபெறுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்படும். மாண்புமிகு இல்ல, என் அனுமதி இல்லாம பேசக்கூடாது. அழகா பதில் வாங்கியிருக்கே, உட்காருங்க.